The topic is Wien's displacement law. So, in the universe, every object emits radiation. The wavelength of this radiation depends on the object's absolute temperature. ஸோ இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து நமக்கு ஒரு ரேடியேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரேடியேஷனில் இருக்க வேவ்லென்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு வேவ்லென்த் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் ரேடியேஷன்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் அண்ட் ஆல் த எமிட்டட் வேவ்லென்த் வில் நாட் ஹாவ் ஈக்குவல் இன்டென்சிட்டி. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா ரேடியேஷனுக்குமே ஒரே வேவ் லென்த் இருக்காது, ஒன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே டெம்பரேச்சர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எமிட் ஆகிற வேவ் லென்த் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இன்டென்சிட்டி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டென்சிட்டி அப்படின்றது அந்த பிரைட்னஸ் ஆஃப் த வேவா இல்லை அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ரேடியேஷன் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வென் அ லா ஸ்டேட்ஸ் தட் வேவ் லென்த் ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் அ பிளாக் பாடி ரேடியேஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாக் பாடி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லாம்டா எம் அப்படின்ற அந்த இன்டென்சிட்டி வந்து அதாவது எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன் வந்து எனக்கு இன்வர்ஸாக எதுக்கு ப்ரொபோர்ஷனல் ஆகிருக்குதுன்னா டெம்பரேச்சருக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனலாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம 1/T அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அதாவது இது இறங்குச்சுன்னா இது ஏறும், இது ஏறுது அப்படின்னா இது இறங்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா எனக்கு தேவை லாம்டா எம் தான். இந்த இடத்துல நான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கான்ஸ்டண்ட்டாக எடுக்கிறேன். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் இங்கே என்ன அப்ளை பண்ணேன்னா பி அப்படின்றத அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நான் பி அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால தட் இஸ் ஈக்குவல் டு B/T அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு B/T. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் பிக்கு எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2.898 × 10⁻³ மீட்டர் கெல்வின் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இட் இம்ப்ளைஸ் தட் இஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி இன்க்ரீசஸ் மேக்ஸிமல் intensity wavelength lambda m shifts towards the lower wavelength. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வேவ் லென்த்தை வந்து நம்ம லாம்டா எம்னு சொல்கிறோம். அது என்ன ஆகும்னா லோவர் வேவ் லென்த்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ லோவர் வேவ் லென்த்னாலே என்னென்னு அர்த்தம்னா அங்கே எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ வேவ் லென்த் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஸ்டடி அபவுட் திஸ் டீட்டெயிலி இன் தி 12th standard. ஸோ தட் இஸ் கால்ட் electromagnetic spectrum. So electromagnetic spectrum means due to the rays, the radiation, these waves are obtained. So spectrum அப்படினாலே the 7 colors, the Vibja 7 colors அதனுடைய அந்த நானோமீட்டர் லெவலில் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ இங்கே நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து நானோமீட்டர், இதை வந்து வேவ் லென்த்துன்னு எடுத்துக்கிறேன், இதை இன்டென்சிட்டின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு வேவும் இங்கே என்ன ஆகுதுன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது இந்த இன்டென்சிட்டி இருக்க சைடில் நல்லா ஏறி வந்து எனக்கு இறங்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த டெம்பரேச்சர் பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வந்து கீழே வந்துடுது. அதாவது நீங்கள் இந்த T1 டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது T2 வந்து T1 விட அதிகமாக இருக்கும். இந்த T2 வந்து T3 விட அதிகமாக இருக்கும். இந்த T3 வந்து T4 விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி T1 is greater than T2, T2 is greater than T3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரம் த கிராஃப் இட் இஸ் கிளியர் தட் த பீக் ஆஃப் த வேவ் லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஸோ கிராஃப்லேயே நமக்கு தெரியுது நல்லா எனக்கு இந்த பீக் வந்து டெம்பரேச்சருக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கர்வை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிளாக் பாடி ரேடியேஷன் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்டர்லைன் திஸ் வேர்ட். தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ஆட் while you are writing your exam. So now Wien's law and vision. So why our eye is sensitive to only the visible wavelength in the range of 400 nanometer to 700 nanometer அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு நம்ம ஐ வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, நம்ம ஒரு விசிபிள் வேவ்லென்த்தை 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ the sun is approximately taken as a black body since any object above 0 K will emit the radiation. ஸோ எல்லாமே வந்து 0 கெல்வின், அதாவது 0க்கு மேலே எந்த ஒரு டிகிரி எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் அது வந்து எனக்கு வந்து ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சன்னை வந்து எனக்கு ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இட்ஸ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் அபவுட் 5700 கெல்வின். ஸோ சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
5700 கெல்வின் சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவோட இந்த டெம்பரேச்சரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு பி பை டின்றது ஃபார்முலா. ஸோ பியோட வேல்யூ நமக்கு என்ன 2.898 இன்ட்டு 10 to the power -3. தென் த டெம்பரேச்சர் ஆஃப் த சன் இங்கே வந்து கொடுத்துருக்குது 5700. ஸோ இது நம்ம மேனிப்புலேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 508 நானோமீட்டர். ஸோ இட் இஸ் த வேவ் லென்த் அட் விச் அ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இஸ் 508 நானோமீட்டர். ஸோ இந்த 508ன்றது தான் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. So sunோட temperature is around 5700 Kelvin. So the spectrum of the radiation emitted by the sun lie between the 400 to 700 nanometers. என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இதுல அப்டைன் ஆகிற அந்த ஸ்பெக்ட்ரமோட ரேடியேஷன் வந்து எந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இதனால தான் நம்மளால அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து நம்மளால கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான கிராஃப் தான் இது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்காங்க. இங்கே பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேண்ட். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு சன்லேருந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், அதுக்கப்புறம் ரேடியோ வேவ்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்கூடய நானோமீட்டர் கொடுத்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தென் த ஹியூமன்ஸ் எவால்வ்ட் அண்டர் த சன் பை ரிசீவிங் இட்ஸ் ரேடியேஷன். ஸோ ஹியூமன்ஸ்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரேடியேஷனால தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹியூமன் ஐ இஸ் சென்சிட்டிவ் ஒன்லி இன் த விசிபிள், நாட் இன் த இன்ஃப்ராட். ஸோ ஹியூமன் ஐ வந்து விசிபிள் லைட்டுக்கு மட்டும்தான் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். இன்ஃப்ராரெட் ரேஸ்க்கு வந்து கிடையாது, எக்ஸ் ரேஸ்க்கும் கிடையாது. ஸோ சப்போஸ் இஃப் ஹியூமன்ஸ் ஹேட் எவால்வ்ட் இந்த பிளானட் நியர் த ஸ்டார் சீரியஸ். ஸோ ஒருவேளை இவங்க சீரியஸ் அப்படின்ற ஸ்டார் பக்கத்தில் நம்மலாம் இருந்திருந்தோம் அப்படின்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 9940 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நமக்கு ஒரு வேளை அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எர்த்தில் இருக்கிறதால ஒன்லி we can able to see the visible light. It's up to only 400 to 700 nanometer. Okay, so this is what about Wien's law. So study clearly, add all the important points when you are writing the exam. So if you have any doubt you can ask me. Okay, thank you.